தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எளிய முறையில் வர்க்கம், அதாவது ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்கொயர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்தே நம்மளுக்கு வந்துடுது. பட் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம டூ டிஜிட்டு 3 டிஜிட்ஸு அதெல்லாமே நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சம் எடுத்துக்கலாம். என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 57 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 57 நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணி காட்ட போகிறோம். ரைட், 57 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ 7 இருக்கு இல்லையா, அந்த 7 வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? 7 ஸ்கொயர் பண்ண என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 வரும். ரைட், அடுத்தது இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 5ஆம் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வரும் இல்லையா? ஸோ 25 அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்தது நம்ம செய்ய போகிறது என்னென்னா, ஒரு 3 நம்பரை நம்ம இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற நம்பர் என்ன? 5 இருக்குது, 7 இருக்குது, அப்புறம் பவரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா, அதையும் ஒரு நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இப்போ நான் எப்படி மல்டிபிள் பண்ணுறேன் பாருங்கள். 5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 5 2 சார் 10, 10 × 7 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். 9 4 2 வரும். இந்த ரிமைனிங் 1 சேர்த்தோம்னா 2 + 1 வந்து என்ன வரும்னா 3 வரும். ஸோ 3249 3249 என்பதுதான் இதனுடைய வர்க்கப்படுத்தின விடை. இப்போது இன்னொரு சம் செய்யலாம். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதனால் கவனமாக பாருங்கள். 83, சரியா? 83 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் இதையை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 3ஐ ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா? அந்த 3ஐ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்னா 3 3 சார் நம்ம என்ன சொல்லுவோம் 9 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஆனால் நம்ம இதை எழுதும்போது எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு 2 டிஜிட் வர மாதிரி தான் எழுதணும். ஸோ 09 அப்படின்னு தான் நம்ம இதை எழுதணும். 3 9 தான், பட் 2 டிஜிட் வரணுங்கிற ரூல்ஸ் இருக்கிறதுனால 09 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 8 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னா 8 8 64. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது 2 டிஜிட்டில் இருக்குது. சரியா? ரைட், அடுத்தது நம்மளுக்கு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 நம்பரையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். என்னென்ன நம்பர் இருக்குது? 8 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. சரியா? அப்போ இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 3 2 சார் 6, 6 × 8 48, 3 2 6 6 8 48ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒவ்வொரு டிஜிட்டை எடுத்தங்காட்டி நம்ம இங்கே ஒன் டிஜிட் தள்ளி நம்ம இங்கே எழுதணும். சரியா? அப்போது 48 அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் எழுதணும். ஒரு டிஜிட் தள்ளி தான் நம்ம எழுதணும். ரைட், இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 9 8 8 6 6889 6889 அப்படிங்கிறதா இதனுடைய விடை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட். 3 விளக்கத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நாம் எப்படி ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 147 147. சரியா? 147 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் இதை எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதை எப்படி ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் பிரிக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 1 7 அப்படின்னு நீங்கள் பிரிக்கலாம், அல்லது 1 போட்டுட்டு 47 இப்படி நம்ம பிரிக்கலாம். எது பெட்டராக இருக்கும், எது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 14 7 அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா 14க்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது நான் 14 தனியாக எடுத்துக்கிறேன், 7 தனியாக நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஏன்னா 1 தனியாக 47 தனியாக எடுத்தால் 47 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ 14 7 இப்படி நான் எடுத்துக்கிறேன். இந்த 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 49 வரும். ஸோ டபுள் டிஜிட். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ரைட், அடுத்தது இந்த 14 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 196 வரும். 14 196 வரும். ஆக்சுவலாக இங்கே வந்து 2 டிஜிட்டை எடுத்தங்காட்டி இங்கே கண்டிப்பாக 4 டிஜிட் வர மாதிரி பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி நான் 0 போட்டுக்கிறேன், 0196 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இதில் 4 டிஜிட் வரணும், இங்கே வந்து 2 டிஜிட் வரணும். ரைட், அடுத்தது இதை நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா 14 பிரிச்சுருக்கிறோம்,
அடுத்தது 7 பிரிச்சுருக்கிறோம். அடுத்தது 2ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் கொஸ்டினில் இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த 3ஐயும் நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்போது 7 2 14, 14 கூட 14 மல்டிபிள் பண்ணால் இதுவும் 196. சரி, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இங்கே 1 டிஜிட்டாக நீங்கள் பிரிச்சங்காட்டி, கடைசியில் பாருங்களேன், இந்த 7 கீழே 1 டிஜிட்டாக பிரிச்சங்காட்டி ஒரு நம்பர் தள்ளி நீங்கள் எழுத ஆரம்பித்தா போதும். ஸோ இப்போ இதனோட ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு 196 வந்துச்சு. அதை நான் இப்போ ஒரு டிஜிட் தள்ளி எழுதிக்கிறேன். 6 9 1. ரைட்டா? ரைட். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரைட். 9 வரும். 6 நாளை கூட்டினா 10க்கு 0. ஸோ த ரிமைனிங் 1. 9 + 1 10. 10 கூட ஒரு 6 ஆட் பண்ணால் 16. த ரிமைனிங் 1. ஸோ 9 1 10 11 வரும். மீதி ஒரு 1 இங்கே போட்டோம்னா 1 + 1 வந்து 2 வரும். ஸோ 21609, 21,609 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்து இன்னொரு சம் போட்டு காட்டுறேன். இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான சம் பாருங்கள். இப்போது 512 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் இதை எழுதிக்கிறேன். சரியா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நாம் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் 2 நம்பராக பிரிச்சுக்கலாம். எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம், அல்லது 5 12 அப்படி பிரிச்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 12ன்னு பிரிச்சுக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நல்லா நம்மளுக்கு டேபிள் தெரியும். 51 அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டேபிள் தெரியாது. இப்போது 5 12 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ 12 ஸ்கொயர் பண்ண போகிறேன், 5 ஸ்கொயர் பண்ண போகிறேன். சரியா? 12 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 144 வரும் இல்லையா? 12 12 144. இப்போ இதில் ஒரு சின்ன ஒர்க்கு, இங்கே 2 டிஜிட்டாக இருக்காட்டி இங்கே ஆக்சுவலாக 4 டிஜிட் வரணுங்கிறங்க ஒரு 0 சேர்த்திருக்கேன். ரைட். இப்போ 5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னா 25 வரும். சரியா? இது வந்து 2 டிஜிட் வரணும், 2 டிஜிட் வந்திருக்கு. 25 அப்படிங்கிற 2 டிஜிட் கிடச்சிருக்கு. ரைட். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது, இந்த 3 கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 நம்பரையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். என்னென்ன நம்பராக பிரித்தோம்? 5 இருக்குது, அடுத்தது 12ஆக பிரித்தோம், அடுத்தது 2ஆக பிரித்தோம் இல்லையா? ஸோ இந்த 3ஐயும் இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 5 2s are 10. 10 × 12 என்ன வரும் அப்படின்னா 120, 120. இப்போ இந்த 120, இந்த 120 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படிங்கிறத இங்கே முக்கியம். இங்கே வந்து லாஸ்ட்டில் கவுனிங்களேன், இங்கே 2 டிஜிட்டாக நான் பிரிச்சுருக்கேன். ஸோ நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட் தள்ளி தான் நான் எழுதணும். ஓகேவா? இங்கே 2 டிஜிட் இருக்காட்டி 2 டிஜிட் தள்ளி தான் நான் இந்த ஆன்சர் எழுத போகிறேன். 0 2 1. ஓகேவா? ரைட். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட். ஆன்சர் ஆட் பண்ணலாமா? 4 வரும், 4 வரும். ரைட். 1 வருது, 2 6 2. ஓகேவா? இதை நீங்கள் 1 நினச்சிக்காதீங்க, இட்ஸ் ஏரோ மார்க். ஓகே, சாரி. ரைட். 2,62,144, 2,62,144 அப்படிங்கிறதான் இதனுடைய விடை.